அஸ்ஸலாமு அலைக்கும். பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு பாவக்காவை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு கையளவு அதையும் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். கழுவுன பாவக்காவை பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆயில் வந்து குறைவாக தான் விட்டுருக்கிறேன். பாவக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு கருக விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாவக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே ஆயிலில் வெங்காயத்தை போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு அரைச்சது அரை ஸ்பூன் போடணும், போட மறந்துட்டேன். இப்போ போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சதையும் போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். அதோட தக்காளி ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதையும் போட்டு உப்புத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லிட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை போட்டுடலாம். பாவக்காயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் போல் லிட்டு போட்டு விட்டுடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது வெங்காயம் தக்காளி பாவக்காய் எல்லாம் ஒன்றாகி நல்லா ஃப்ரை ஆகி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பாவக்காய் பொரியலாம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து வெல்லமோ சர்க்கரையோ சேர்க்க போகிறது கிடையாது. இப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா தான் பெனிஃபிட், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கருவாடு டேஸ்ட்டு கொடுக்கும். கருவாடு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாவக்காய் பொரியல் ரொம்ப பிடிச்சி போகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.